சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் கேழ்வரகு, 100 கிராம் வெள்ளை சோளம், 100 கிராம் பாதாம் பருப்பு, கொஞ்சமாக சுக்கு, கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் 50 கிராம் கொள்ளு, 100 கிராம் பாசிப்பயிறு, 50 கிராம் கருப்பு கொண்ட கடலை எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா கழுவி நிழல்லையே காய வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா பொரியிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இது வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறவங்க குடிக்கலாம். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு உருண்டையாக பிடிச்சி சத்து மாவு உருண்டையாகவும் நம்ம சாப்பிடலாம். தானிய வகை 2 பங்கு, பருப்பு வகை 2 பங்கு, பாதாம் போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் 1 பங்கு. இந்த ரேஷியோவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ படி பண்ணும்போது கரெக்டான அளவு ஊட்டச்சத்து நமக்கு சரியான விகிதத்தில் கிடைக்கும். நல்லா வாசனையாகவும் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இது கேழ்வரகு, கம்பு எல்லாமே முளை கட்டி சேர்த்துக்கும் போது இன்னுமே நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ப்ரோட்டீன் சத்து கிடைக்கிது. இதிலிருந்து நம்மளோட செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. எனர்ஜி லெவல் ரொம்ப நேரத்துக்கு நம்ம உடம்புல தக்க வைக்கிது. இது நம்மளோட போன் ஹெல்த்துக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு என்னென்ன தானியம் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த ரேஷியோவில் 2:2:1 ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த கஞ்சி செஞ்சு கூட குடிச்சிக்கலாம். பாலில் இந்த மாவு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சணும். காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு தேவையான கஞ்சி கிடச்சிரும். உப்பு போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி சர்க்கரை போட்டுக்கலாம். உப்பு போடும்போது 1 சிட்டிக்கு அளவு போட்டுக்கிட்டால் போதும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் உடம்புக்கு. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது குடிக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்துலாம் இதிலேருந்து கிடச்சிரும். உங்களுக்கு சர்க்கரை போட்டு இந்த கஞ்சி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஜில்லுன்னு குடிக்கலாம். நீங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்ல சுவையாக இருக்கக்கூடிய இந்த கஞ்சி மாவு எந்தெந்த அளவில் சேர்க்கணுன்னு நிறையா பேருக்கு தெரியாது. அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.